Hello students, this is the third part of the history chapter from class 9th. Okay, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக சொன்னதே திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் கீப் திஸ் வீடியோ இன் 2x, அதாவது உங்களுடைய ஸ்பீட் லிமிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ தட் இட் won't be boring for you. Okay, we will continue the class. ஓகே, ஹூ வேர் அவர் ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ், யார் வந்து நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். த ஏர்லியஸ்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் were found in Africa, Asia and Europe, and together they constitute what we today call the old world. அதாவது ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ரொம்ப எங்கெங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் ஆகி ஏஷியா அண்ட் யூரோப்பில் அது வந்து போனாங்க. அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகி they were again they have moved out and அங்கே எல்லாம் செட்டில் ஆனாங்க. அண்ட் டுகெதர் இவங்களை எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓல்டு வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஓல்டு வேர்ல்டுனா என்ன? ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியா ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் த இயர்லியஸ்ட் பேலியோலித்திக் பீரியட். ஸோ லேட்டர் வி வில் சி பேலியோலித்திக் பீரியட்னா என்னென்னு, அதாவது ரொம்ப பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த இடத்த தான் வந்துட்டு ஓல்டு வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா ஆஃப்ரிக்கா, ஏசியா அண்ட் யூரோப் தான். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹியூமன் ஆன்சிஸ்டர் coexisted at this time. Okay, different kind of human ancestors na yaru? From Australopithecus, Homo habilis, Homo erectus, adukaprom we have a Homo sapiens. இவங்க எல்லாத்துலேயுமே கோஎக்ஸிஸ்ட் ஆனாங்க. ஐ மீன் லைக் ஆஸ்ட்ரலோபித்திக்கஸும் ஹோமோ சேப்பியன்ஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆனாங்கன்னு சொல்ல. கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னா ஒரே காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரலோபித்திக்கஸும் ஹோமோ ஹேபிலஸும் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க ஒரே காலகட்டத்தில். இவங்க வந்துட்டு ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அந்த இயர்லேருந்து கொஞ்சம் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. தென் ஹோமோ ஹேபிலஸும் ஹோமோ எரிக்டஸும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருப்பாங்க ஒன்றா. தென் ஹோமோ எரிக்டஸும் ஹோமோ சேப்பியன்ஸும் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க. லைக் இந்த டிரான்சிஷன் பீரியடில் இவங்க எல்லாம் ஒன்றா இருந்திருக்க ஒரு எவிடன்சஸ் இருந்திருக்கும். ஸோ தே கோஎக்ஸிஸ்டட் அட் தீஸ் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தாத்தா இருக்கிறாங்க, அதாவது உங்கள் கொள்ளு தாத்தா இருக்காங்க, அவங்க இருக்கும்போதே உங்கள் தாத்தா இருந்திருப்பாங்க. உங்கள் தாத்தா இருக்கும்போது உங்கள் அப்பா இருந்திருப்பாங்க. உங்கள் அப்பா இருக்கும்போது நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? கோஎக்ஸிஸ்டட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் see the figure. Okay, we will see that. ஓகே, இங்கே தான் அந்த ஃபிகரில் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த ஸ்கல் ஆஃப் த ஏர்லி ஹியூமன்ஸ் அண்ட் மாடர்ன் ஹியூமன் ஷோயிங் த எவல்யூஷனரி சீக்வன்ஸ் ஃப்ரம் த ஹோமோ ஹேபிலஸ் டு ஹோமோ சாப்பியன்ஸ். ஃபர்ஸ்ட் எங்கே இருக்காங்க? ஹோமோ ஹேபிலஸை காமிச்சிருக்காங்க. ஃப்ரம் த ஓல்டுவாய் ஜார்ஜ் அப்படிங்கிற பிளேஸில் தான்சானியா அண்ட் கென்யாவில் இருந்திருக்காங்க. 2.6 மில்லியன் இயர்ஸ் எகோ அங்கே வாழ்ந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? சாப்பர் ஸ்டோன் டூல் பண்ணாங்க. சாப்பர்னால் 2 ஸ்டோனை வச்சு நல்லா அப்படி உரசும்போது ஒரு எண்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்குது இல்லையா? ஸோ அதான் வந்து சாப்பர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பர்ஸ் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹோமோ எரிக்டஸ். இவங்க வந்து எங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா ட்ரிஃப்ட் வேலியில் இருந்திருக்காங்க. ஸோ சியர் இவங்க வேறு ஊர், இவங்க வேறு ஊரில் இருந்து சாம்பிள்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, 2 மில்லியன் இயர்ஸ் எகோ அவங்க இருந்திருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணாங்க? ஹேண்ட் ஆக்ஸஸும் கிளைவர்ஸும் பண்ணாங்க. ஹேண்ட் ஆக்ஸ்னால் எல்லா பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். கிளைவர்ஸ் இஸ் தட் எகெயின் லைக் ஒரு எண்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஒரு எண்டு கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும். அந்த பிளண்ட் எண்டை வந்து நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும், இன்னொரு எண்டு வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரியும் இருக்கும். தென் வந்தது தான் வந்துட்டு ஹோமோ நியாண்ட்ரந்தாலஸ். நியாண்ட்ரந்தாலஸ் அப்படிங்கிறவங்க யூரோப்பில் இருந்தாங்க. பட் ஆனால் என்ன பார்த்தோம், அவங்க ரொம்ப நாள் வந்துட்டு சஸ்டைன் ஆகி இவால்வ் ஆகலை. ஓகே, யூரோப்பில் இருந்தாங்க. அண்ட் தென் சவுத் வெஸ்ட் ஏஷியா, அதாவது யூரோப்புக்கு பக்கத்தில் இருக்க ரஷ்யன் காண்டினென்ட், ரஷ்யன் சைடு அந்த ஏரியாவில் இருந்திருப்பாங்க. ஸோ அபவுட் 40,000 இயர்ஸ் எகோ அவங்க இருந்திருந்தாங்க. தே மேட் த மிடில் பேலியோலித்திக் ஃப்ளேக் டூல்ஸ். ஃப்ளேக் டூல்ஸ்னால் ரொம்ப குட்டி டூல்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிவிங் ஹியூமன்ஸ் ஆர் த ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ நம்ம எல்லாரோட எலும்பு கூடு மாதிரி. ஓகே, ஆர் த ஒன்லி ஹியூமன் ஸ்பீஷியஸ் லிவிங் டுடே ஆன் எர்த். ஸோ இப்போது அட் ப்ரெசென்ட்டில் நம்ம யாரு கூடயாவது கோஎக்ஸிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமா?
அப்படின்னா நோ, வி டிடன்ட் கோ எக்ஸிஸ்ட் நவ். பட் நம்மளுடைய ஏர்லி ஹோமோசாப்பியன்ஸ் இருந்திருப்பாங்களே, அவங்க கண்டிப்பாக கோ எக்ஸிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் கூட? ஹோமோ எரெக்டஸோட. பட் நம்மளோட, அதாவது நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா அந்த மாதிரி ஏஜஸில் ஒரு 40,000 years ago they would have been coexisted. But now we are not coexisting with anyone. Okay, so அந்த டைமில் எல்லோரும் coexist, and it was around 3.3 million years ago that one of these ancestors made the earliest stone tool. ஓகே, earliest stone tool யார் நம்ம பண்ணதாக படிச்சிருக்கோம். ஸோ we have studied homo habilis பண்ணதாக படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல் இவங்க தான் பண்ணாங்கன்னு. பட் ஆனால் பாரு, அவங்க எப்போ இருந்தாங்க? 2.4லேருந்து 1.4 million years ago அப்போ தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அப்போ 3.3 அப்படிங்கும்போது இங்கே வந்திருப்பாங்க. ஸோ ஆஸ்ட்ரலோபத்திகஸ். அப்போது ஆஸ்ட்ரலோபத்திகஸே தே ஹாவ் ட்ரைடு சம்திங், அதாவது ஒரு ஸ்டோன் டூல் மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் அது வந்து பெருசாக நம்மளுக்கு கிடைக்கல. பட் அதுவும் இல்லாமல் அவங்க யூசேஜும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஓகே, அதை வச்சு ஒழுங்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணவும் தெரில, அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பார்த்தோம் அப்படின்னா 3.3 million years agoவே வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மார்க்ட் த பிகினிங் ஆஃப் த சோ கால்ட் ஹியூமன் பிஹேவியர்ஸ். ஸோ அப்போது ஆஸ்ட்ரலோபத்திகஸ்லேருந்தே ஒரு ஹியூமன் லைக் பிஹேவியர்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஆஸ் அப்போஸ்ட் டு த பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ். அனிமல்ஸ் மாதிரி இல்லாத ஒரு ஹியூமன் பிஹேவியர் இங்கே இருக்குது. ஸோ அனிமல்ஸுக்கு அப்படி என்ன பிஹேவியர் இல்லை அப்படின்னா, who do not possess a cognitive ability to make such tools. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக் இருக்குது, அதுக்கு ஒரு யூசேஜுக்கு வேணும்ன்ட்டு ஏதாவது ஒரு டூல்ஸ் பண்ணிக்குதா அப்படின்னா நோ, இட் டஸ் நாட் ஹேஸ் தட் திங்கிங் கெப்பாசிட்டி, கிடையாது இல்லையா? அந்த மாதிரி. ஆனால் நம்ம அப்படி கிடையாதான். நம்ம எப்படி நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா, ஏதோ கொஞ்சம் காக்னிட்டிவ் எபிலிட்டியை வச்சு, ஓகே இது என்னது, இது எப்படி இந்த இதை டூல்ஸை யூஸ் பண்ணுறது, இதுக்கு எதாவது பண்ணி யூஸ் பண்ணலான்னு ஒரு கல்லை வச்சு அவங்க எதோ பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஹியூமன் பீயிங் கேம் டு நோன் ஆஸ் ஹொமீனியன்ஸ் ஆர் த டூல் மேக்கர்ஸ். ஸோ ஹொமீனியனுக்கு மீனிங் என்ன? டூல் மேக்கர்ஸ், அதாவது டூல்ஸ் பண்ண தெரிஞ்ச ஆர்கானிசம் இஸ் ஹொமீனியன்ஸ். அப்போ ஆஸ்ட்ரலோபத்திகஸ் இஸ் ஆல்சோ அ ஹொமீனியன் ஒன்லி. ஓகே, ஹொமீனியன்ஸ் ஃபேமிலியில் தான் அவங்களும் வருவாங்க. The tools they created are sometimes called as the எக்ஸ்ட்ரா கார்போரல் லிம்ப். அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம அதாவது ஒரு தடி கையில் வச்சுட்டே தாத்தா பாட்டிலாம் நடக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த டூல்ஸுங்கிறது அது இப்போ அந்த தடி நம்மளுக்கு எதுக்கு இருக்குது? அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது கை மாதிரியோ கால் மாதிரியோ ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி இந்த ஆர்கானிசம், இந்த ஏர்லி மேன்ஸுக்குமே அந்த டூல்ஸ் வந்து ஒரு கை மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏதாவது வேணும்னா அது செய்யறதுக்கு, தூக்கி போட்டால் அந்த கல்லை எடுத்து இது பண்ணால், ஏதோ அனிமல்ஸை கில் பண்ணுறதுக்கு, இல்லை ஃப்ரூட்ஸை மேலேருந்து கீழே தள்ளுறதுக்கு, அதை உடைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் வாட் தேர் சேயிங். அது பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கார்போரல் லிம் மாதிரி இருக்குது. பிகாஸ் தே ஃபங்க்ஷன்ட் ஆஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியிலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தெரியுதான். ஹெல்பிங் பீப்புள் பர்ஃபார்ம் டாஸ்க் தே குட் நாட் அக்கம்ப்ளிஷ் வித் தேர் ஹேண்ட்ஸ் அலோன். கையை மட்டும் வச்சு ஒரு தேங்காய் உடை அப்படின்னா நம்மளால் தேங்காய் மட்டையிலேருந்து எல்லாம் உடைக்க முடியாது. அது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டூலை வச்சு தான் அதை உளித்து அதுக்கப்புறம் உள்ளே இருக்க தேங்காவும் உடைக்கிறோம். அது போல் தான் தனியாக கையை மட்டும் வச்சு அவங்களால அந்த ஒர்க் பண்ண முடியாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டூல்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு ஹியூமன் கை எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஜஸ்ட் ஒரு glimpse only. Okay, humans made these tools, used them and discarded them when they were worn out. Okay, ஒரு தாத்தா வந்து தடி யூஸ் பண்ணிருக்காங்க நடக்கிறதுக்கு, அந்த தடி உடஞ்சிருச்சு, என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஆர்கானிசம்ஸும் டூல்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து உடஞ்சிருச்சோ கிழிஞ்சிருச்சோ அது யூஸ் பண்ண முடியாத பட்சத்தில் அதை வந்து தூக்கி போட்டுறாங்க, டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ஓவர் டைம் தீஸ் டிஸ்கார்டட் டூல்ஸ் காட் பரீட் இன் த அப்பர் லேயர் ஆஃப் த எர்த் அண்ட் வேர் லேட்டர் டிஸ்கவர்ட் பை த ஆர்கியாலஜிஸ்ட். ஓகே, அப்படி தூக்கி போட்டது வந்து அப்படியே மண்ணில் புதஞ்சிருது. அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட்டு சும்மா ரேண்டமாக அதை செக் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் த சேம் வே த ரிமைன்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் அவர் ஏர்லி ancestor were
buried deep underground and over thousands or even the millions of years turned into fossils. அதே மாதிரி தான் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதை பரி பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை சச் அப்படியே விட்டுருந்தாலுமே அது மண்ணுக்குள்ளார போக ஆரம்பிச்சிருக்கும். அது அப்படியே உள்ளே இருந்து அது நம்மளுக்கு வந்து ஃபாசில்ஸாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஃபாசில்? த ப்ரிசர்வ்ட் ரிமைன்ஸ் ட்ரேசஸ் ஆர் த இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் plants, animals or the humans from the distinct past. Okay, fossils forms when these remains get buried under the layer of earth and slowly turn into a stone over the thousands or millions of years. அப்படியே அது வந்து என்ன ஆகிடுமா, கல் மாதிரி ஆகிடும். லைக் ஹியூமன் ரிமைன்ஸ் வந்து அப்படியே அந்த ஸ்கெல்டனாகவே இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் ஆர் தேர். பட் over years, over millions of years, it also would be changed. பட் இந்த அனிமல்ஸோ பிளான்ஸோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு சில யூடியூப் வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சீக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தர் ஸ்டோன் மாதிரி ஒன்று எடுத்து உடச்சி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த சீ அனிமல் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி 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 இருக்கும். இது ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் எப்படி வந்து ஸ்னெயில் அந்த அதோடைய மேலே இருக்க டார்சன் இருக்கு இல்லையா, அதோடைய ஷெல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் வாழ்ந்த ஆர்கானிசம் தான் அது. அது அப்படியே அந்த படிமமாக மாறிடுச்சு, ஃபாசிலாக மாறிடுச்சு. ஓகே, that is what fossils are. The discovery of such tools on the fossils are the major sources of evidences that help the archaeologists reconstruct human history and understand how our ancestors lived. ஓகே, இப்போ அந்த ஃபாசில்ஸாக இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சு அவங்க எப்படி வந்துட்டு வாழ்ந்திருப்பாங்க, அவங்க எப்படிலாம் ரீகன்ஸ்ட்ரக்டட் திஸ் ஹியூமன் ஹிஸ்ட்ரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஆன்சஸ்டர் பற்றி எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. It is through such finding that we know that the Homo habilis, Homo habilisக்கு இன்னொரு பேர் என்ன, ஹேண்டிமேன், lived in ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்தாங்க. எஸ்பெஷலி in the Old George in தான்சானியா அண்ட் கென்யா. அதாவது இந்த இடத்துல தான் இருந்தாங்க. தான்சானியா, இப்போ இருக்க தான்சானியா அண்ட் கென்யா அப்படிங்கிற இடத்துல இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் நோட்டட் ஏர்லியர் தேயர் சக்சஸர், இவங்களுக்கு அடுத்த ஹோமோ ஹேபிலிக்ஸ்க்கு அப்புறம் வந்தவங்க யார், ஹோமோ எரிக்டஸ், அதை தான் சக்சஸர்னு சொல்கிறாங்க. த இன்வென்டர் ஆஃப் ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் த கிளைவர் வேர் அமாங் த ஃபர்ஸ்ட் டு மைக்ரேட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் கிராஜுவலி ஸ்ப்ரெட் இன் டு யூரோப் அண்ட் ஏஷியா. அதாவது ஹோமோ எரிக்டஸ் இவங்க தான் வந்துட்டு ஹேண்ட் ஆக்ஸையோ கிளைவர்ஸோ வந்து கண்டுபிடிச்சாங்க. கரெக்டாக இவங்களுடைய அந்த ஆக்சஸும் அந்த ஆக்ஸும் கிளைவர்ஸும் போகிருக்கு. எங்கே, யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் போயிருக்கு. அப்போது அங்கே ஃபாசில்ஸ் படிக்கும்போது, அந்த இதில் படிக்கும்போது அவங்களுக்கு இந்த ஷேப்லேயோ ஒரு ஸ்டோன்ஸ் கிடைக்கும்போது இது வந்து ஹோமோ எரிக்டஸ் யூஸ் பண்ணது தானே, அப்போ இங்கேயும் ஹோமோ எரிக்டஸ் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, while all human ancestors were tool makers, it was the Homo sapiens that developed complex technologies. Okay, எல்லா ஹொமீனியன் ஸ்பீஷீஸுமே எப்படி இருக்காங்கன்னா டூல் மேக்கர்ஸாக தான் இருக்காங்க. பட் அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷல் யார் அப்படின்னா ஹோமோசாப்பியன்ஸ். ஏன்னா இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜிஸ்லாம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர் மேக் பண்ணுறோம், அதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்மலாம் யார், ஹோமோசாப்பியன்ஸ். ஓகே, we are all the greatest person. Okay, these are the skulls of the early humans and the modern humans. So in the images நம்ம பார்த்தோம். So let's explore பாருங்க. Let us observe the image given above and answer the following questions. So இங்கே images பார்த்து நம்ம கிட்ட questions கேட்குறாங்க. Just look at the images. Do you notice any changes in the shape or the features of the skull across the different ancestors? இதெல்லாம் different ancestors, அவங்களுடைய ஸ்கல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா இவங்களோட ஃபோர்ஹெட் பார்த்தா கொஞ்சம் சின்னதாக ஸ்லோப்பியாக இருக்குது. ஓகே, இங்கே பாரு, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை விட இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை விட இங்கே இன்னும் கொஞ்சம் ப்ராடராக கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஓகே, அப்போது என்ன சொல்லலாம், இப்போ இங்கே பிரெயின் சைஸ் எவ்வளோ இருக்கும், இதில் சின்னதாக இருக்கும், இதில் இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், இங்கே அதை பெருசாக இருக்கும், இங்கே அதை விட பெருசாக இருக்கும். ஸோ அப்போது வாட் வீ கேன் see here is
இவங்க ஸ்லோப்பி ஃபோர்ஹெட்லேருந்து ஹை ஃபோர்ஹெட் இருக்குது. அப்போ பிரெயின் சைஸ் ஆன்சஸ்டர்ஸ் டு ஆன்சஸ்டர்ஸ் அப்படியே வர வர இவால்வ் ஆக ஆக பிரெயினுமே இவால்வ் ஆகியிருக்குன்றது தெரியுது. அண்ட் நீங்கள் பாரு டீத் எல்லாம் செம்ம ஷார்ப்பாக ரொம்ப பெருசாக இருக்குது. தென் வென் யூ கோ இட் வில் பிகம் வெரி ஸ்மால், சின்னதாக மாறிடும். அண்ட் தென் ஒன் மோர் திங் இஸ் see here இந்த ஐப்ரோ ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது செம்ம ப்ராடாக இங்கே இருக்குது. ஓகே கரெக்ட். அப்படியே போக போக பாரு கொஞ்சம் சின்னதாக ஆகியிருக்கு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று பாரு இங்கே வந்து ஃபேஸ் ரொம்ப வெளியே ப்ரொட்ரூட் ஆன மாதிரி இருக்குது. பட் இங்கெல்லாம் வர வர அந்த ப்ரொட்ரூஷன் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ தட் இஸ் வாட் we can see here. Okay, is it clear? Okay, next part of this video will be about the early human history is divided into distinct periods based on the டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரெஸ். அதாவது அவங்க டெக்னாலஜியில் எப்படியெல்லாம் ப்ராக்ரெஸ் ஆகியிருக்காங்க, அதாவது வெறும் ஸ்டோனையே வச்சுக்கிட்டே இல்லாமல் எப்படியெல்லாம் ஒவ்வொன்று நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படிங்கிறத பொறுத்து டிஸ்டிங்க்ட் பீரியட்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். சச் ஆஸ் த டெவலப்மெண்ட் அண்ட் த யூஸ் ஆஃப் டூல்ஸ், எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த டூலை வச்சு என்ன யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் த சேஞ்சஸ் இன் த ஹியூமன் லைஃப் and the settlement patterns. இதெல்லாம் பேஸ் பண்ணி we will explore these stages in this chapterன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னு என்ன பீரியட் அப்படின்னா பாலியோலித்திக் பீரியட். செகண்ட் வந்து மீசோலித்திக் பீரியட். தேர்டு வந்து நியோலித்திக் பீரியட். ஃபோர்த்து வந்து கால்கோலித்திக் பீரியட். ஃபிஃப்த்து ஒன் வந்து பிரான்ஸ் ஏஜ். சிக்ஸ்த்து ஒன் வந்து அயன் ஏஜ். ஓகே, ஸோ இதை தான் இப்போ வரிசையாக வந்த ஈவெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பாலியோலித்திக் அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ் தான், அதுலேயே ரொம்ப பழைய ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. இது எத்தனை இயர்ஸ் எகோ இருந்தது அப்படின்னா 2.6 மில்லியன்லேருந்து 10,000 இயர்ஸ் எகோ முடிக்குமே நம்ம ஓல்டு ஸ்டோன் ஏஜஸ்ன்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே மெயினாக என்ன லைஃப் ஸ்டைல் அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஓகே, ஹண்டிங்னா ஓகே அனிமல்ஸை வேட்டையாடுறதும் கிடைக்கிற ஃபுட்ஸை அங்கங்கே கேதர் பண்ணி சாப்பிட்றது தான். இவங்க ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பாலியோலித்திக்கே ஆக்சுவலி 3ஆக பிரிச்சுருவாங்க. ஏர்லி பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், அப்பர் பாலியோலித்திக்னு. இந்த ஏர்லி பாலியோலித்திக்ஸில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா ஹோமோ ஹேபிலஸும் ஹோமோ எரிக்டஸும் தான் இருந்திருப்பாங்க. அந்த மிடில் பாலியோலித்திக்கில் நியாண்டர்தாலும் ஏர்லி ஹோமோசாப்பியன்ஸும் இருந்திருப்பாங்க. அப்பர் பாலியோலித்திக்கில் தான் ஹோமோசாப்பியன்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ரொம்ப பேசிக் டூல்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு சிம்பிளான ஒரு ரொம்ப அதாவது ஹோமோசாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே ரொம்ப மாடர்னான ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற இல்லை ஒரு மெஷின் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஹோமோசாப்பியன்ஸ் கிடையாது. இவங்க தான் முதல்ல ஃபார்ம் ஆன ஒரு மாட்ரேட்டான ஒரு ஹோமோசாப்பியன்ஸ் இவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மீசோலித்திக். ஓகே, மீசோலித்திக்கில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இங்கே எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஹோமோசாப்பியன்ஸ் தான், நல்லா கொஞ்சம் டெவலப் ஆன ஹோமோசாப்பியன்ஸ். இயர்ஸ் வந்து 10,000 இயர்ஸ்லேருந்து 8,000 இயர்ஸ் முடிக்கும் இருக்கவங்க இருப்பாங்க. இங்கே யூஸ் ஆஃப் அ மைக்ரோலித்திக், அதாவது மைக்ரோலித்திக்னால் ரொம்ப சின்ன ஸ்டோன்ஸால் மேடான டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்சிஷனல் ஃபேஸ் அப்படின்னா ஹண்டிங் கேதரிங்லையும் இருந்து அக்ரிகல்ச்சருக்கு மாறுற ஃபேஸை தான் வந்துட்டு இஸ் கால்ட் அஸ் அ ட்ரான்சிஷன் ஃபேஸ். ஃப்ரம் ஹண்டிங் கேதரிங் பண்ணிக்கிட்டு இருந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே அக்ரிகல்ச்சர் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஓகே, இங்கே பியூராக ஹோமோசாப்பியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூலித்திக். இதுக்கு நியூ ஸ்டோன் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. ட்ரான்சிஷன் ஃபேஸ்லாம் இல்லை, ஹண்டிங் கேதரிங்கே இதுக்கு இல்லாமல் மொத்தமாக அவங்க எல்லாம் அக்ரிகல்ச்சராக மாறியிருப்பாங்க. அங்கே லைஃப் வந்து நல்லா செட்டில்டு லைஃப், அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது அங்கேயே பக்கத்துலேயே ஒரு வீடு மாதிரி கட்டி அங்கேயே வந்து அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ சுற்றி போக மாட்டாங்க எல்லா பக்கம் நம்ம மேட் பர்சன்ஸ் மாதிரி. ஓகே, and then domestication of animals and use of a polished stone tools. domestication of animalsனால் அனிமல்ஸை வந்து அதாவது வைல்டு அனிமல்ஸை அப்படியே டொமஸ்டிக், டாக்ஸு அப்புறமா கவ்வு இன்னதெல்லாம் அவங்க அப்படி டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஸ்டோன் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது நல்ல பாலிஷ்டாக, ரொம்ப பிரைட்டாக அண்ட் ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒர்க்குக்குனால் அந்த ஒர்க்கு கரெக்டாக பண்ணக்கூடிய எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய டூல்ஸ் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கால்கோலித்திக்.
கால்கோலித்திக் அப்படிங்கிறது ஒரு காப்பர் அண்ட் ஸ்டோன் ஏஜ், அதாவது ஸ்டோன் ஏஜில் ஒரு காப்பரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் கால்கோலித்திக், காப்பரும் ஸ்டோன் ஏஜஸும் ரெண்டும் கலந்தது. தே ஸ்டார்ட் டு யூஸ் அ காப்பர் அலாங் வித் த ஸ்டோன் டூல்ஸ் கூட காப்பர் டூல்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏர்லி மெட்டலர்ஜினா ஒன்றும் இல்லை, இப்போ காப்பர் வந்து அப்படியே மண்ணை எடுத்தோம் அப்படின்னா அப்படியே காப்பர் கட்டியாலாம் இருக்காது. ஸோ அது ஓராக இருக்கும். அதை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஓரை வந்துட்டு வாஷ் பண்ணி வெறும் மெட்டீரியல் எடுத்து அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி பியோர் காப்பராக மேக் பண்ணுறது, அதெல்லாம் அந்த மெட்டலர்ஜி ப்ராசஸ். இதெல்லாம் எப்போ பண்ண ஆரம்பித்தாங்க? கால்கோலித்திக்லே. எப்போது 5000 3000 இயர்ஸ் எகோலேயே இந்த வந்து கால்கோலித்திக் காப்பர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஷேப்பிங் ஆஃப் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் த ஆர்டிக் கிராஃப்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது கையால் செய்யக்கூடிய பொருட்கள் லைக் பீட்ஸு, பாட்ஸு, டூல்ஸு இதெல்லாம் வந்துட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டல்ஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த மெட்டல்? காப்பர் மெட்டல். நெக்ஸ்ட் கம்ஸ் த பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரான்ஸ் மெட்டலர்ஜி. பிரான்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, எதையும் மிக்ஸ் பண்ணால் பிரான்ஸ் வரும், காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணால் பிரான்ஸ் வரும். இங்கே தான் வந்துட்டு ஒரு சிவிலைசேஷனே நல்லா ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ரூரல் சைடு, அர்பன் சைட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ட்ரேட், பக்கத்து ஊர்லெலாம் போய் ட்ரேட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி டவுன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏர்லி சிவிலைசேஷன்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆனது வந்து பிரான்ஸ் ஏஜ் தான். ஆக்சுவலி இந்த பிரான்ஸ் ஏஜ் அண்ட் திஸ் காப்பர் கால்கோலித்திக் ஏஜஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே காலகட்டமாக தான் இருக்கும். 5000 அப்படின்னா 4500 அந்த ஏஜ்க்கு இதில் தான் இருக்கும். ஒரு 500 இயர்ஸ் டிஃப்ரென்ஸுக்குள்ளே இருந்தால் தீஸ் பீப்புள்ஸ் பி தேர். அதுக்கப்புறம் வந்தது தான் அயன் ஏஜுங்கிறது அயன்ஸை வந்து ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒயிட் ஸ்ப்ரெட் யூஸ் ஆஃப் த அயன் மெட்டலர்ஜி லைக் ஸ்மெல்டிங். அயன்ஸ் வந்து அப்படியே எடுக்க முடியாது இல்லையா, ஜஸ்ட் அந்த ஓர்லேருந்து ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணி அதை ஸ்மெல்டிங் அண்ட் ஒர்க்கிங் அயனாக எல்லாமே கிளியர் பண்ணுது. ஸ்ட்ராங்கர் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் மோர் அட்வான்ஸ்டு சொசைட்டி. ஸோ அவங்க வெப்பன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்கும். இந்த ஒர்க்குக்கு 100% எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி அண்ட் லாங் லாஸ்டிங்காக அடித்து நொறுக்குனாலும் உடையாத மாதிரி அவங்க வந்து அப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் அட்வான்ஸ்டு சொசைட்டிஸ் எல்லாம் இந்த அயன் ஏஜில் தான் இருக்கும். ஸோ எப்போ சிவிலைசேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? மோஸ்ட்லி லைக் பிரான்ஸ் ஏஜில் தான் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5000 3300 இயர்ஸ் எகோ இந்த பிரான்ஸ் ஏஜில் சிவிலைசேஷன் நடந்திருக்கும். ஸோ தே வில் ஆஸ்க் யூ எங்கே வந்துட்டு ட்ரான்சிஷன் ஃபேஸ் நடந்தது அப்படின்னா மீசோலித்திக் பீரியடில் தான் ட்ரான்சிஷன் ஃபேஸ் நடந்தது. பிட்வீன் ஹண்டிங் கேதரிங்லேருந்து அக்ரிகல்ச்சராக மாறினது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோன் டூல்ஸ் எங்கே பண்ணாங்க அப்படின்னா பாலியோலித்திக்கில் இருக்கும். எங்கே வந்து கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சரே பண்ணாங்க? நியோலித்திக் பீரியடில் அவங்க எப்போ பீப்புள் வந்து செட்டில் டவுன் ஆக ஆரம்பித்தாங்க, அதாவது ஊராக சுற்றாமல் அப்படியே செட்டில் டவுன் ஆனாங்க. அதுவுமே நியோலித்திக் பீரியடில் தான். ஸோ நோ தீஸ் வேர்ட்ஸ், ரொம்ப கீ வேர்ட்ஸஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் periods in the early human history. Okay, why do you think the shift to ஃபார்மிங் டியூரிங் த நியோலித்திக் பீரியட் இஸ் கால்ட் அஸ் ரெவல்யூஷன்? இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த நியோலித்திக் பீரியட் கீழேயே நியோலித்திக் ரெவல்யூஷன், அதாவது நியோலித்திக் ரெவல்யூஷன் இந்த ஃபேஸில் தான் நடந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ரேதர் தானே ஒரு சிம்பிள் சேஞ்சு. அதாவது ஃபார்மிங், அதாவது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ஹண்டிங் அண்ட் கேதரிங்னு சொல்லி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, அதிலிருந்து ஒரு செட்டில் டவுன் ஆகி அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஏன் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன்னு சொல்கிறீங்க? அது ஒரு நார்மல் சேஞ்ச் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒரு நார்மல் சேஞ்ச் கிடையாது. பிகாஸ் அவங்க செட்டில் டவுன் ஆனனால தான் ஒரு ப்ராப்பராக ஒரு ஊருன்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு சிவிலைசேஷனே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா இருக்கிற இடத்துக்கு அப்படியே அவங்க பண்ண மைக்ரேட் ஆகி போய்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் ஒன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு அவங்க செட்டில் டவுன் ஆகும்போது தான் அவங்களுடைய தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்தது. அதுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. லைக் காப்பர்லாம் அதனால தான் ஃபார்ம் ஆச்சு, அயனேஜஸ்லாம் அதனால தான் வந்தது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் ரெவல்யூஷன்
we will see what they have given later. Okay, see Paleolithic hunter gatherers எந்தெந்த ஏரியாலாம் இருக்குது. Paleolithic பார்த்து அப்படின்னா டார்க் ரெட்டில் இருக்கும். ஸோ தீஸ் இன் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஒரு 2-3 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே? ஆதிரம்பாக்கம், குடியாம், பூண்டி, இதெல்லாம் நியர் திஸ் சென்னை only. And then from Renigunda, this is from the Andhra Pradesh. And in the map உடைய ரொம்ப ஸ்பெசிஃபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் we will see later. Then the Mesolithic sites எங்கே இருக்குது? இங்கே டெரி சைட்டுன்னு இருக்கிறது is a Mesolithic. And then Neolithic எங்கெங்கே இருக்குது? Shangana Kallu. Okay, this is, I think it is from Karnataka. Okay, இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நியோலித்திக் சைட்ஸ் கிடச்சிருக்கு. இந்தியாவில் எல்லாமே இருக்குது பார். ஸோ மோஸ்ட்லி பேலியோலித்திக் சைட்ஸ் இன் இந்தியா இட் ஆல்சோ இஸ் பீன் சைன். ஸோ ஆஃப்ரிக்காலேருந்து மைக்ரேட் ஆகி வந்து ஒரு செட்டில்மெண்ட்டு இங்கே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வி வில் see the next in the upcoming classes. Thank you guys.